அடுத்து மலர் நீலம் இருக்கு. குவளை மலர், கருங்குவளை மலர் நீல நிறத்துல இருக்கும். அல்லி மலர்லயே நீல நிறத்துல இருக்கக்கூடிய அல்லி மலர் இருக்கு. அதைத்தான் வந்து இந்த மலர் நீளம் சொல்றாங்க. இவை ஐந்துமே மாறவேல் கணைகளாம். மாறவேல்னா மன்மதன். இவை ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணம் இருக்கு சொல்றாங்க. இதுல இந்த தாமரை இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணுமா, மனிதனுடைய மனதுல ஆசையை ஏற்படுது. ஆசைன்னா ஒரு உயிருக்கு இன்னொரு உயிர் மேல இருக்குன்னு ஆசை சொல்றோம்ல. ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் மேல, ஒரு ஆணுக்கு ஒரு பெண் மேல, ஒரு மனிதனுக்கு ஒரு பொருள் மேல ஆசையை தூண்டிவிட வேலையை செய்யுமா. தாமரை பூ ஆசையை தூண்டிவிடுமா. நல்லா கவனிக்கணும். நம்ம இந்து மதத்துடைய பெரும்பாலான கடவுள் உட்கார்ந்து இருக்கிறதே தாமரை பூ தான் உட்கார்ந்துருப்பாங்க. இப்ப எதுக்காக தாமரை பூ உட்கார்ந்துருக்கணும்? மனிதனுக்கு வர வேண்டிய ஆசை உலக பொருள் மேல போகக்கூடாது. அந்த ஆசையை தூண்டுறது தாமரை பூ. அப்ப அந்த ஆசையை நம்ம எங்க வைக்கணும்? இறைவனுடைய திருவடியை வைக்கணும். அதனாலதான் இறைவனுடைய திருவடியை தாமரை பூவாக பெரியவங்க வந்து என்ன பண்றாங்க, ஒப்புமைப்படுத்திட்டாங்க. மனுஷன் அது மேல ஆசை வைக்கணும். அப்ப தாமரை பூ நீ கடவுள்கிட்ட கொடுத்துரு. முதல் வழி. இந்த கடவுள் பக்தியில எவ்வளவு சூட்சமா இருக்குங்கிறது இந்த 5 விஷயமும் உலகத்துக்கு முடியுது. இதுக்கு மேல சூட்சமா உலகத்துல கிடையாது. மனிதன் எதுக்காக கடவுளுக்கு போகணும், எதுக்காக மனிதன் போய் தெய்வத்தை பூ வச்சு வணங்குறாங்கிறதுக்கு இந்த 5 விஷயமும் அற்புதமான விஷயம். 2வது, தாமரை பூ வந்து இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா ஆசை ஏற்படுத்தும்னு சொல்லிட்டோம். அடுத்தது சூதமலர், மாம்பூ இருக்கு இல்லையா, இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடம்ப வந்து ஆணுக்கு பெண்ணை நினைச்சு பெண்ணுக்கு ஆணை நினைத்து அப்படியே உடம்ப உருக்க வச்சிரும். இன்னைக்கு இருக்க தலைமுறை எப்படி இருக்கு? இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு கெட்டு குட்டி சுவரா சீரழியது காரணமே இந்த ஆண் பெண் ஆசை. அதுவும் பள்ளி பருவத்திலே இன்னைக்கு வந்து எல்லாரும் பண்றாங்க, காதல் உணர்ச்சியை தூண்டி விட்டு ஆட்டம் பாட்டம்னு இந்த காதல் மயக்கத்திலே இன்னைக்கு எல்லாரையும் கெடுத்து விட்டாங்க. அதுக்கு இன்னைக்கு 2K கிட்ஸ் மட்டும் கிடையாது, 90 கிட்ஸும் சீரழிஞ்சா இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாருமே வயது வித்தியாசம் விரும்பி இந்த காமத்தினால பெண் மேல ஒரு ஆசை, ஆண் மேல இருக்கிற ஆசையும் மாத்தி மாத்தி சீரழிஞ்சு கிடக்குதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாம்பூ. அப்ப நினைச்சு பாருங்க, நம்ம எத்தனை வீட்டுல மாமரம் வச்சிருக்கிறோம். சில நேரங்கள்ல சில விஷயங்களை சொல்லும்போது கசப்பா இருக்கும். ஆனா உண்மை உண்மை கசப்பு. ஒரு இடத்துல வீட்டுல இப்ப நம்ம மாமரம் வச்சிருக்கிறோம், நல்ல விஷயமா தான் இருக்கும். ஆனால் அந்த மாம்பூ பூக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன ஆகும்னா அந்த இடத்துல சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் அது என்ன பண்ணும், உடம்ப வந்து இழக்க வச்சிடும். அப்ப அந்த நேரத்துல பருவ வயதுல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு, ஒரு ஆணுக்கு என்ன ஆகும், எதிர்பாராத மேல இச்சை வரும். பக்கம் பக்கம் என்ன ஆகும், இந்த மாமரம் எப்பெல்லாம் பூக்குறோ அந்த காலகட்டத்தில் தொடர்ந்து ரொம்ப வருஷம் இருக்காங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த காதல் வசப்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும். ரொம்ப பெற்றோர்கள் எச்சரிக்கையா இருக்கணும். அதுக்காக இத்தனை வருஷம் மரத்தை மாமரத்தை விட்டணுமா அப்படின்னு கேட்கறதெல்லாம் தனிப்பட்ட விருப்பத்துக்குள்ள போயிடும். நம்ம அதுக்குள்ள போகணும்னா நமக்கு அம்பாள் கையில் எதுக்கு அது இருக்கு. அப்ப அபிராமி என்னை வழிபட்டால் இந்த பிரச்சனை எல்லாம் தீருமா அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். செய்தி சரிங்களா. சில இடங்கள்ல கசப்பான விஷயங்கள் வரும். அதை மக்கள் ஏத்துக்கொண்டு நம்ம தான் பாதுகாப்பா கொண்டு போகணும். அதுக்காக இப்பயும் போய் மாமரத்தை வெட்டி விடக்கூடாது, அவசரப்படக்கூடாது, பொறுமையா கேட்கணும். அப்ப 2வது வந்து மாம்பூ பத்தி சொல்லியாச்சு. உடம்ப இழக்க வச்சு இப்படி ஆணுக்கு பெண் மேலையும் பெண்ணுக்கு ஆண் மேலையும் ஆசையை தூண்டி விட்டு உரி உரி என்ன பண்ணுவாங்க, அந்த ஒருதலை காதல் மாதிரி போய் மயக்கத்துல போய் கெட்டு போறாங்க. ரைட்டு. அடுத்து அசோக